நான் நல்லா இருக்கேன் மாமி. நீங்க எப்படி இருக்கு? நான் ஏதோ இருக்கேன். சொல்லு. நான் உள்ள பார்க்கலையே. உள்ளுக்குள்ள பார்க்கலையா? அங்கே தானே இருந்தேன். என்ன மாமி? அந்த தாலிமேல என்ட்ரன்ஸ் பக்கத்துல பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாளே, அந்த பக்கம் நீ போறியோ? இல்ல மாமி. போல மாமி. ஓ, அதனாலதான் என்ன பார்க்கலையா? நல்ல வேலை, நான் பிரசாதம் லைன்ல 2 தடவை நின்னது இவ பார்த்து கொலையல. இல்ல சன் டிவில பரப்பிருக்கோம். சத்தியமா என்ன சத்தியா மாமி? நான் ஒன்றும் சத்தலையே, நான் ஒண்ணுமே சொல்லல. சரி மாமி, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஆத்துல அது வாட்டுக்கு ஓடிட்டு இருக்குடி. உங்க நிலைமை கண்ணெல்லாம் சிறந்திருக்கு மாமி. சரியா தூங்கலையோ? ஏண்டி கேக்குற? ஆத்துக்காரர் வரச்சியே மணி 11. மாமியாருக்கா 1 வாரமா கால் இழுத்துட்டு இருக்கு. இது ஒரே பிரச்சனையா இருக்குடி. அதான் சரியா தூக்கம் இல்ல. ஓஹோ, ஒரே தலைவலியா இருக்கு. உங்க மாமனார் மாமியார் தானா? என் கேஸ கேளுங்க. நான் மாமனார் மாமியாருக்கு இப்ப 20 வருஷம் ஆச்சு மாமி. அப்பாவும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. அதுக்கு மேல என் மாமனாருக்கு இந்த வயசுல தனியா பஸ் ஏறி போகணுமா? ஐயோ, ஹெல்த்த பத்தி கேளுங்க மாமி. கண்ணுல கேட்டராக்ட், చవి వినదు, ஸ்பீக்கர் அவுட்டு. யாரோ விசிட்டிங் கார்டு கொடுத்தா அதுவும் எடுத்துக்க மாட்டார். பெரிய ஈகோ. கரெக்டா சொன்ன. இந்த பெரிய ஈகோ ப்ராப்ளம் எல்லா ராத்திரியும் இருக்கு. அதான் கோபம். அதான் இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணல, நான் தான் எல்லாம் பண்ணேன் மாமி. அதனால்தான் காத்தால உங்க மாமனாரை பார்க்கலையா இருக்கும். ஆமா, இத சொல்றியே, நம்ம வாழ்க்கையே இப்படி ஓடிடும் போல இருக்குடி. இந்த கல்கத்தால ஓடுறது ட்ராம் பாதி நேரம் ரிப்பேர் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கை. கரெக்ட் மாமி. இதை விடு, ஆத்துக்காரர் இருக்காரு சரி, யாரா கல்லூரி மங்க ஒரு சப்போர்ட் கிடையாது தெரியுமோ? நீங்க என் புருஷனை பத்தி கேளுங்க. நீ வம்பு கேட்கோ, அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி மாதிரி பேசாம உட்கார்ந்து இருக்கும். ஆனா நீ சொன்னியே உங்க மாமனார் வெளில போறதுக்கு ஆசைப்படுறாருன்னு, அனுப்பவே அனுப்பாத. அப்புறம் எல்லாரும் ஓன் தலையதான் போட்டு உருட்டுவா. கரெக்ட். இவ்வளவு நாள் நீ நல்லா பாத்துட்டேன். நல்லா பாத்துட்டேன். அப்புறம் கடைசியில கெட்ட பேரை வாங்கிட்டு தாண்டி போகணும். ஆமா, கரெக்டா சொன்னீங்க மாமி. ஆமா ஆமா, பாலக்காட்டுக்காரியே தான். எப்படி இருக்க? நமஸ்காரம் மாமி. போயிட்டு இருக்கு. தரிசனம் ஆயாச்சோ? நல்லா தரிசனம். நல்லா காணவே இல்லையா உங்களை? அத பத்தி தான் இவ்வளவு நேரம் பெருமையா பேசிட்டு இருந்தேன். ஆமா, உங்க ஆத்துக்காரர் ஊர்ல தானே இருக்கார்? அது ஏன் கேட்கறாரு மாமி? இன்னைக்கு இருக்கார். வீட்லைக்கு போய்தான் தெரியும் நாளை என்ன பிளான். ஏன்டி இப்படி பேசுற? பின்னி அந்த நானும் மாத்திரமல்ல, அடுத்த பக்கத்து கூட பிளான் போட்டு வச்சிருக்கேன். யார கொள்றா? கொல்ல சாரி மாமி, என் தமிழ் கொஞ்சம் சொத்த. அது மேல உங்க பாலக்காட்டு தமிழ் அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் மாதிரி. ஆனா பிளான் தானே போட்டிருக்காரு, அதுக்கே இப்படி சொல்ற? நீங்க என்ன நினைச்ச? பிளான் தான் என்ன ஊர் சுத்த கூட்டின்னு போக நினைச்சா? பின்ன என்ன, எந்த அம்பலத்துல என்ன எந்த ப்ரோக்ராம் இருக்கு? அம்பலம் மாமி, டெம்பிள். ஓகே. കഴിഞ്ഞ വാരം പേരൻസ് ടീച്ചർ മീറ്റിംഗ് ഇരുന്നത് പോനാറാ? நான் தான் போனேன். அது விடுங்கோ, குட்டிகள் எந்த கிளாஸ்ல இருக்கா கேட்டா திருதிருன்னு முழிக்கிறார். ஆனா காணுங்க எந்த அம்பலத்துல எந்த ப்ரோக்ராம் இருக்குன்னு நல்லா പറയും. ஆனா பாவம், நம்மளுக்குலாம் அவ இருந்து தலைவலி, இவளுக்கு இல்லாமே தலைவலி. மாமி, இவர் ஏன் தான் கல்யாணம் கழிச்சவங்க இருக்கு. இவர் பேசாம சன்னியாசியா போயிருக்கலாம். நான் ஏன் பாட்டுக்கு இருந்திருப்பேன். அதை பத்தி இப்ப பேசி என்ன லாபம் மாமி? கரெக்டா சொன்னடி. அம்மா, எங்க ஆத்துல இப்ப எந்த சேனல் ஓடுறது தெரியுமோ? எந்த சேனல் மாமி? இந்த WWW இல்ல WWE. அது என்ன மாமி WWE? அது ஆ சேனல் தான் எந்த வீட்லயும் குட்டிகள் நோக்கணும். மட்டும் உங்க ஆத்துல அந்த குழந்தை எல்லாம் பார்க்க மாட்டாளா இந்த சேனல? ஆமா, நல்ல குட்டியா 2 போக்கிரி பசங்க மாமி எனக்கு. சரி, என்னதுன்னு சொல்றேன் கேளு. இந்த WWE என்னதுன்னாக்கா, நீ பாத்துருப்ப, நல்லா 4 குண்டு கஷ்டு புஷ்குன்னு
எதுவும் போட்டு சேர தூக்கி அடிக்கும். ஐயே அதுவா? அதேதான், அந்த கன்றாவியத்தான் எங்க மாமனார் இந்த வயசுல பார்த்து தொலைறாரு. பார்த்தா மட்டும் போறாதா, அடுத்த ராத்திரியில தூக்கத்துல எழுந்து புறாவன வெட்டுறாவன எல்லாம் பினாட்டின்னு இருக்காரு. எங்களுக்கா ஒரே பயம். யார மாமி? பின்னையார மாமியா தான் இருக்கும். யாரடி கண்டா என்ன வெட்டுறாரோ ஆத்துக்காரிய வெட்டுறாரோ. ஆனா எல்லா கருத்தையும் புருஷாளுக்கு நம்ம பொண்டாட்டி தான் ஃபர்ஸ்ட் எனிமி வர்ஸ்ட் எனிமி. கரெக்டா சொன்னேன். இவ்வளவு நாள் நம்ம ஓட்டிட்டோம், இனிமேல ஓட்டாம இருக்க போறோம். சரிதான். சரி குட்டிகள் ஒட்டைக்கிண்டு நாம் போவோம். ஒட்டிக்கிட்டு தனியா இருக்கலாமா? உனக்கு தமிழ் நான் சொல்லி கொடுத்து ஆபீஸ்க்கு போனோம். நான் போயிட்டு வா. எல்லாரும் பார்த்தேன்னா அவளுக்கு அவ வேலை முக்கியமா போயிடுச்சு. என்னை பத்தி யாரும் கவனிக்கிறது இல்ல. உங்க அம்மாட்ட கூட சொல்லுவேன் இதை பத்திலாம். ஆனா அம்மா சொல்லுவா, கவலையே படாதடி, எப்பவுமே பகவான் நல்லவாழத்தான் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான்னு. எங்க அம்மாக்கு எங்க என் தலைவலி புரியுது? என் தலைவலியை புரிஞ்சுக்க யாருமே கிடையாது. அடுத்து தலைவலியின் நிவாரணத்தை காண்போம். வயசு கூட கூட பேரண்ட்ஸ்லாம் ஏன் அவமதிக்கிறா குழந்தைகள்லாம்? ஏன் நான் ஒரு இண்டிபெண்டன்ட் கேர்ளா வாழக்கூடாது? Why should parents control our life? ஏன் பெண்கள் எப்போதும் அடங்கியே போகணும்? Why can't we have a life after marriage? ஏன் ஆண்கள் வீட்டு வேலை ஷேர் பண்ணக்கூடாது? வயசானவா வீட்டில் பாரம் ஏன் இருக்காங்க? இன்னைக்கு நம்ம இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறோம், நாளைக்கு ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் வந்து நம்மள்ட்ட இதெல்லாம் கேட்டா வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் திஸ்? பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் பல தரப்பட்ட உறவுகளின் பல கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளை கண்டீர்கள். மனிதன் தனி மனிதனாக வாழும் பொழுது அவனுக்கு அதிகமாக பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் உறவுகளுடன் இணைந்து வாழும் பொழுதுதான் அவனுக்கு பிரச்சனைகள் உருவாகின்றன. இது மன வேறுபாட்டின் ஒரு சிறு வெளிப்பாடுதான். அதுதான் பிறகு பிரச்சனையாக மாறுகிறது. இந்த பிரச்சனை காலம் காலமாக இருக்கிறதா என்ற கேள்விக்கு இல்லை என்பதுதான் பதில். இந்த தலைவலி குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மட்டுமா என்ற கேள்விக்கும் இல்லை என்பதுதான் பதில். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு புத்தியால் அதை கையாள தெரியாதவர்களுக்கு அது தலைவலி. ஆனால் தெரிந்தவர்களுக்கு அது வெறும் காணல் நீர் மட்டும்தான். இப்பொழுது சாரி, என்ன மன்னிச்சுடுங்க, என்னோட தமிழ் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ஐ வில் பி மோஸ்ட்லி ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். இப்போது இந்த தலைவலிங்கிற பிரச்சனைக்கு ஒரு பிராக்டிக்கல் சொல்யூஷன் வித் அ பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். இது ஒரு மட் பாட். இதுக்கு இந்த உருவம் இருக்கிறதுனால தான் இந்த பேர். இப்பொழுது இது பாருங்க, இதுதான் மண்ணு. இந்த மண்ணு தான் நம்மளுக்கு இருக்கிற ஆக்சுவல் ஹாப்பினஸ். அந்த உருவம் இருக்கிறது இப்போ போயிடுச்சு. ஸோ இந்த ஹாப்பினஸ் இஸ் ஈக்விவலன்ட் டு த ரியாலிட்டி. இப்போ இந்த பாட் இருக்கு இல்லையா, மட் பாட், இந்த மட் பாட்ல இந்த மண்ணு தான் ஆக்சுவல் ரியாலிட்டி. நீங்களே சொல்லுங்க, அதானே? அதே மாதிரி நம்ம இந்த மண்ணுக்கு ஒரு உருவம் கொடுத்து நம்மளோட சந்தோஷத்துக்கு நிறைய ஒரு பேரியர்ஸ் கொடுத்து அதை அடக்கி வச்சிருக்கோம். ஸோ இப்போ நீங்களே கேட்கலாம், இந்த தலைவலிங்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன் நம்ம எப்படி கொண்டு வர முடியும்னு. ஸோ அதுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் என்னன்னா, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டீல் பண்ணோம்னா நம்மளும் சந்தோஷமா இருப்போம், அடுத்தவர்களும் சந்தோஷமா இருப்போம். ஸோ தி மெயின் மோட்டோ ஆஃப் அ ட்ராமா இஸ் டு பி ஹாப்பி அண்ட் கீப் அதர்ஸ் ஹாப்பி. தேங்க்யூ.
And we would like to thank Ved Bhavan for encouraging us so much. Thank you. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு மறந்துட்டேன். நாங்க யார் வீட்டுல இந்த பிராக்டிஸ்லாம் பண்ணமோ அவளுக்கு நாங்க ரொம்ப பெரிய தலைவலியா இருந்தோம். ஸோ அவளுக்கு கொஞ்சம் கை தட்டிடுவோம். அண்ட் அவளும் நல்ல ப்ராக்டிக்கல் நம்ம தலைவலியை டீல் பண்ணாங்க. தேங்க்ஸ். Hi, dudes. Thank you.